அப்படி அங்க இருக்கக்கூடிய பச்சை திருமால் கோபாலக்கண்ணன் பார்த்தார். சரி, அவர் அங்கு யாரை வரவழைத்தார்? யார வரவழைக்கிறாள்? நாரத மகா முனிவரை வரவழைத்து, ஓ நாரதரை அழைக்கிறாள். அப்பா நாரதரே, ஐயா நாரதரே, அப்படி அங்க இருக்கக்கூடிய மச்சரிசி வனத்தை ஆண்டு வரக்கூடிய சரி மன்னனான மகிடாசூரனை ஆமாம் இந்த கைலாச பர்வதம் நீதான் அழைத்து வர வேண்டும். சரி, நான் அழைத்ததாக சொல்லி இங்கு அழைச்சிட்டு வர வேண்டும். ஐயா சரி, என்ன ஒரு ஆளைத்தான் விட்டு வச்சிருக்கான். அதாவது 17 லோகத்திலும் சரி அன்றன்றாடு நடக்கக்கூடிய செய்தியை மன்னங்கிட்ட போய் சொல்லணும். சரி, என்ன விட்டு வச்சிருக்குது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லையா? நாரதருடைய கழகம் நன்மையில போய் முடியும். ஆமா, அது நீ சொல்வது உண்மைதான். நீங்க போனாதான் அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரனை அழைச்சிட்டு வர முடியும். என்ன நாரதருடைய கழகம் சரி நன்மையில போய் முடியும்னு சொல்லுவாங்க. சரி, அதனால தாங்கள் சென்றால் சரி அந்த மகிடாசூரனை திருப்பார் கடலுக்கு உம்மால மட்டும்தான் அழைத்து வர முடியும். அழைச்சிட்டு வர முடியும். அதனாலதான் உம்மட்ட சொல்றேன். சரி சரி, ஆனா திருப்பார் கடல்ல மட்டுமா நாரதர் இருக்காரு? ஆமா, ஊருக்கு 2 நாரதர் இருக்காரு. ஆமா, அதாவது கைலாசத்துல நாரதர் இருக்காருன்னு நினைக்க கூடாது. சரி, அதாவது பூலோகத்திலே தெருவுக்கு 2 பேர் இருப்பாங்க. தெருவுக்கு 2 பேர் இருப்பாங்க. மேல தெருவுல 10 வச்சு விடுவான். சரி, அது கீழே தெரு வரைக்கும் பிடிச்சு எரியும். சரி, கீழே தெருவுல 10 வச்சு விடுவான். சரி, மேல தெரு வரைக்கும் பத்தி எரியும். மேல தெரு வரைக்கும். அதே மாதிரி அங்கதான் இருக்காம நினைக்க கூடாது. சரி, நம்ம வில்லு செட்லயே ஒரு நாரதர் இருக்கான். நம்ம செட்ல இருக்காரா? ஆமா. என்ன செய்வாரு? இந்த தாளக்காரா இருக்கான் பாரு. ஆமா, இவன் நாரதர் வேலை நல்லா பார்ப்பான். சரி, இப்ப பாரு, நாம வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, படிச்சுக்கிட்டு இருக்கும் போது சரி எம்மா கம்முன்னு வில்லு அடிச்சா வில்லு அடிக்க நல்லா இருக்காது. சரி, சிரிச்ச முகத்தோடு சரி, ஆட்டம் பாட்டத்தோடு வில்லடிச்சாத்தான் தொழில் நல்லா இருக்கும். சரி, இப்ப அங்க லாஸ்ட்ல இருக்கா சாண்டிக்காரி. ஆமா, அவ என்ன பார்த்து ஆடுவா. சரி, நான் அவளை பார்த்து ஆடுவேன். சரி, இந்த தாளக்காரன் கீழே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நாளைக்கு காலையில பாட்டு முடிச்சிட்டு சரி சாயந்தரம் ஊருக்கு போவோம். சரி, நேர சாண்டிக்காரி புருஷனை கூட்டிக்கிட்டு சரி, நேர சக்கரவர்த்தி ஒயின் ஷாப்புக்கு போயிருவான். சரி, அங்க 1க்கு 1.5 வாங்கி கொடுப்பான். சரி, குடுத்துட்டு மெல்ல 10 வச்சு விடுவான். என்ன 10 வச்சு விடுவாரு? ஏ தம்பி, என்ன நேத்து ஆழ்வாய்மொழிக்கு பாட்டுக்கு போயிருந்தோம். சரி, உன் பொண்டாட்டி வரத்து என்ன வரத்து வர தெரியுமா? அப்படியா? குடத்துக்காரனை பார்த்து சரி உன் பொண்டாட்டி ஆட, சரி உன் பொண்டாட்டிய பார்த்து குடத்துக்காரன் குளுக்க. சரி, ஏன் ஒரே ஆட்டம் பாட்டமா தான் இருக்குமா? சரி, ஏற்கனவே அவன் பாட்டுக்கு அனுப்பிட்டு சரி பதக்கு முக்குறின்னு படுத்திருக்கான். ஆமா, இவன் சொன்ன உடனே சரி 10 ஸ்டவ் அடுப்ப 10 வச்சா எப்படி இருக்கும்? ஆமா, அப்ப கதைன்னு எரியும். போன உடனே சரி ஏடி என்ன இன்னைக்கு எந்த ஊருக்கடி பாட்டுக்கு போனோம்? ஆரல்வாய்மொழிக்கு. ஆமா, குடத்துக்கு யாரடி வந்தாம்மா? சரி செக்காரக்குடி முருகன் நம்பா. சரி, என்ன குடத்துல இருந்துகிட்டு அவரு ஒன்ன பார்த்து ஆடுதாராம். சரி, நீ அவரை பார்த்து ஆடுதியா? சரி அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேத்துக்கு சண்டை வந்துடும். சண்டை எடுத்து விட்டுருவாரு. கடைசியில டைவேஸ்ல குண்டி விட்டுருவான். 4 மடங்கு பாட்டுக்கு போனேன், ஒரு காலை துண்டா வெட்டிடுவேன். ஆமா, அப்படி சொல்லிடுவாங்களோ? அதனால நாரதர் வேலை கரெக்டா பாப்பான். கரெக்டா பாப்பாரு. ஆமா, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாரத மகா முனிவர் பார்த்தார். சரி, ஆனா திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய நாரதர் அப்படி கிடையாது. அவர் அப்படிப்பட்ட நாரதர் கிடையாது. அவருடைய கழகம் நன்மையில போய் முடியும். சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாரத மகா முனிவர் அவர் அங்க எங்கேயா வருகின்றார்? எங்கே வருகிறாள்? அந்த திருப்பார்கடலை விட்டு சரி மன்னனான மகிடாசுரனை அழைக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா அவர் அங்கு எப்படி வருகின்றார்? அங்கே நாரதர் மகாமுனிவர் எப்படி வருகிறார்? அவர் திருப்பார்கடல் தன்னை வீட்டே இடமா வீட்டே மகிடாசுரன் கோட்டைக்கே வருகின்றார்.
சரி. அப்படி மகிடனுடைய கோட்டையிலே வந்து ஆமா. மகிடாசுரன் பார்த்தான். வாருங்கள் நாரதரே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், அமருங்கள், சிம்மாசனத்தில் அமருங்கள் அமருங்கள். ஐயா நாரத மகா முனிவரே, என்னுடைய கோட்டை கோபுரம்லாம் எப்படி இருக்கு ஐயா? என்ன 14 லோகமும் சுத்தி வந்தேன். சரி. அதாவது உங்கள் கோட்டையை பார்த்த மாதிரி சரி. எங்கேயுமே இப்படி கோட்டையை கண்ணால பார்க்கல, எங்கேயுமே இல்லையே. அதாவது சரி. பூலோகத்திலே என்ன பேசுகிறாள் தெரியுமா? என்ன பேசுறாங்க? அதாவது மகிடாசுரனை ஆட்சியை போல் சரி உலகத்திலே இல்லை. உலகத்திலே கிடையாதா? சாகாத வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். சரி. அவர் ஆட்சியை போல ஆட்சியே இல்லைன்னு பெருசா பேசுறாங்க. அப்படியா பேசுறாங்க? ஆமா. சரி அப்படின்னு நாரதர். ஆனா அது மட்டும் கிடையாது. மகிடாசுரனுக்கு சரி அப்படியே உச்சி மண்டையில ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. அவனுக்கு மனசெல்லாம் குளிந்துட்டுது. சரி சரி. அப்பா மகிடாசுரா, ஆகா. ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. அதாவது உலகத்திலே பெருசா பேசுறாங்க. சரி. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் உங்க ஆட்சியில இருக்கு. அது என்ன குறை இருக்கு? அதாவது பகவானும் பார்வதி மட்டும் இங்க இல்ல. அந்த பகவானும் பார்வதி இங்க இருந்தாங்கன்னா, அவ பகவானும் பார்வதி இங்க இருந்தால் அங்க இருக்கக்கூடிய கைலாசமே இங்கதானே இருக்கும். யாரு ஆண்டவனை நினைத்து தவம் இருந்தாலும் சரி சரி வரம் வாங்கணும்னா இங்கதான் வரணும், இங்கதான் வருவாங்க. ஆமா அப்படின்னு இழுத்து ஒரு முடிச்ச போட்டாரு. சரி. அப்படி அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தான். இவர் நாரதர் சொன்ன உடனே சரி இந்த மகிடாசுரனுக்கு ஆசை வந்துட்டு. வரதானே செய்யும். ஆசை பெருசா வல்லநாட்டு மலை பெருசா? ஆசை தானே பெருசு. ஆசை இருக்கணும், ஆனா அளவோடு இருக்கணும். ஆசை அளவோடு இருக்கணும். சரி. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும். சரி. இந்த சண்டால மனசுல என்ன நினைக்கிறான்? அப்ப அந்த பகவானையும் பார்வதியை அடிமையாக்கி வர வாங்கிறணும். பகவானையும் பார்வதியை அடிமையாக்கணும். சரி. நமக்கு அவங்க 2 பேரும் அடிமையா இருக்கணும். அப்பா மகிடாசுரா, அந்த பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர நான் உனக்கு வாங்கி தரேன். சரி. இப்போது என்னோடு வந்தையானால் அந்த ஆதிகிரை கண்ட பகவானுக்கும் சரி பச்சத்திருமால கோபாலக்கண்ணனுக்கும் மனச்சடவா இருக்காங்க. அம்மா இந்த நேரத்துல வந்தா பகவானையும் பார்வதி அடிமையாக்கி வர நான் உனக்கு வாங்கி தரேன். ஐயா நாரதரே, என்ன உம்மை நம்பி சரி உம்மை பின்னால வாரேன். சரி. அந்த ஆண்டவனையும் சரி பார்வதி உமக்கு அடிமையாக்கி வர வாங்கி கொடுக்க முடியுமில்ல? நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அப்ப நம்பி பின்னால வரலாமா? நம்பி வரலாம். சரி. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாரத மகா முனிவரும் ஆமா மன்னனான மகிடாசுரனும் அது இருவேரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி மற்ற தேச வனத்தை விட்டு முத்து மாறி அம்மனுக்கு சித்திரப்பும் மாலையிலே தோரணமா, சித்திரப்பும் மாலையிலே தோரணமா, சிங்கார மேலே ஊர்வலமா, முத்து மாறி அம்மனுக்கு திருநாளோ, அவர் கொண்டடகை காணவரும் ஒரு நாளா, முத்து மாறி அம்மனுக்கு திருநாளா, அவர் கொண்டடகை காணவரும் ஒரு நாளா.
அப்படிங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரனோடு ஆமா நாரத மகா முனிவரும் ஒன்றாகவே சேர்ந்து சரி இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆமா நேரம் திருப்பார் கடலுக்கே வந்து கொண்டே இருக்க சரி அப்படி வரும்போது நாரத மகா முனிவர் பார்த்தார். நாரதர் மகாமுனி என்ன சொல்லுகிறாரு? அப்பா மகிடாசூரா, என்னையா நீயோ சாகாத வரம் வாங்கியிருக்க. உலகத்திலே சாகாத வரம் வாங்கி வந்த உத்தம நீ ஒரு ஆளுதான். சரி, அதனால அந்த நாராயணன் இருக்கிறாரே கோபால கண்ணன், ஆமா, அவருக்கு எந்த விதமும் பயப்படாத. சரி, இங்க இருந்து நேரா போ. சரி, அவர் கட்டில சயனித்துக் கொண்டு பஞ்சன மத்தியில சயனித்துக் கொண்டிருப்பார். சரி, அவர் கால் மாட்டுல நின்று வரம் கேட்டாத, தலைமாட்டுல போய் நின்று வரங்கேளு. நீ கால் மாட்டுல நின்னு வச்சுக்கோ. சரி, உன்னைய பயந்து நிக்கான்னு நினைப்பாரு. சரி, அதனால தலைமாட்டுல போய் நில்லு. சரி, நல்ல வல்லவட்ட போட்டு சரி, நெஞ்ச நிமித்து அப்படி வரங்கேளு. ஓ மாயவான்னு கூப்பிடு. சரி, கிடுகிடுகிடுன்னு உன்னைய பார்த்து பயந்துருவாரு. பயந்து போய் வரத்தை தந்துருவாரு அப்படின்னு சொல்லி சரி, நாரதர் இழுத்து ஒரு முடிச்ச போட்டார். அப்ப அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் காதுல கேட்டான். சரி, அப்படி ரதத்திலே வந்து ஆமா அதே இடத்திலே வந்து ரதத்தை நிறுத்தவும் சரி, ரதத்தை விட்டு கீழிறங்கி வந்தான். ஆமா பச்சை திருமால் கோபால கண்ணன் பார்த்தார். கோபால கண்ணன் பார்த்தால் இந்த மகிடாசுரன் வர்றான, இந்த வருகிறானே மகிடாசுரன், அவனுக்கு நல்ல புத்தி இருக்கா கெட்ட புத்தி இருக்கான்னு பாப்போமே ஆமா அப்படின்னு பாம்பு பஞ்சன மெத்தையிலே படுத்து சரி நித்திரை செய்வது போலே படுத்திருக்கின்றார். அப்படியே நித்திரை செய்வது போல் பாசாங்கம் போட்டு தூங்குறார். அப்படி படுத்திருக்கவும் ஆமா அதே இடத்திலே வந்து சரி, அப்படி அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் ஓடோடி வந்து ஆமா கால் மாட்டுல போய் நின்று வரம் கேட்டானா. இவன் கால் மாட்டுல நின்னு கேட்காதன்னு நாரதர் சொல்லி இருக்காரு. முகத்துதி தெரியும், அவர் எந்திரிச்ச உடனே முகத்துதி தெரியும். சரி, இவனை தலைமாட்டுல போய் நிக்கான். தலைமாட்டுல போய் நின்று கூப்பிடுறான். ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய திருப்பார் கடலிலே சரி, பச்சை திருமால் கோபால கண்ணன் திடுக்கிட்டு கண்முழித்தார். கோபால கண்ணன் படீர் என்று எழுந்திருந்து கண்முழித்து பார்க்கிறார் ஆங்கார கோபத்தோடு. ஆமா, அவரங்க என்ன சொல்கின்றார்? அவர் என்ன சொல்லுகிறார்? அரே மகிடாசூரா, ஏ மகிடாசூரா, என்னை மதியமானே வந்ததினால் மகிடனல்ல சூரனுக்கு மாட்டு நல்ல தலையகமோ மனிதனல்ல உடலுமாக என்னை மதிக்காமலே வந்ததினால், என்னை மதியாத காரணத்தால் உனக்கு மாட்டுத்தலையாகும் மனித உடலுமாகவே போக கடவது அடி சாபத்தை கொடுத்தார். சரி, அது பசு மாட்டுத்தல உனக்கு பொருத்தமா இருக்காது. ஆமா, பசு ரொம்ப சாதுவானது. சரி, அது புண்ணியம் செஞ்சது. ஆமா, உனக்கு நல்ல அந்த எரும மாட்டுத்தல தான் பொருத்தமா இருக்கும். உனக்கு இந்த எரும மாட்டு தலை, சரி, அதுலயும் துரட்டி எருமை, சேலத்து எருமை, எரும மாட்டு தலை வந்து கணக்கிட பாருங்க. ஆமா, அவனுக்கு தலை வந்த உடனே கணக்கத்தானே செய்வான். சரி, சரி, அப்படி எரும மாட்டு தலையாகவே வந்த உடனே அப்படி அங்க இருக்கக்கூடிய பச்சை திருமால் கடிலே கண்டார். ஆமா, அட்டே மகிடாசூரா, என்ன இந்த எரும மாட்டு தலையோடு நீ அந்த தேவர்கள் முனிவர்களை இடுக்கம் செய்யக்கூடாது. இனிமேல் இடுக்கம் செய்துன்னு வச்சுக்கோ. இதை எரும மாட்டு தலையே உண்டு இல்லைன்னு ஆக்கிற மாயம் பெருமாள். இப்ப நீ எரும மாட்டு தலையோட போற நீ போய் அதாவது தேவர்களை இடுக்கம் பண்ணான்னு வச்சுக்கோ. திரும்ப வரும்போது கட்டக்கால் ஆக்கிடுவேன். ஆமா, மாத்தினால் மாத்திருவாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். அப்படி அந்த திருப்பாறு கடலை விட்டு சரி நேரம் அங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் ஆகப்பட்டவன் ஆமா ஆடி ஓட்டம் வருடையாய் ஓடோடி வருகின்றான். சரி, ஆடி வந்து கொண்டே இருக்கவும் பையனுக்கு நல்ல வயிறு பசி வேற. சரி, நல்ல கொப்பு கூட அத்து வாரி சாப்பிட்டுட்டு வர்றான். ஏற்கனவே இருப்பதோ எரும மாட்டு தலை. ஆமா, அதனால சரி, காட்டுல இருக்கக்கூடிய கொப்பு குலையை அத்து வாரி சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆமா, அப்படி வருகின்ற போது கௌதரி கரடி ரூபத்திலே சரி ஒரு மகா முனிவராகப்பட்டவர் இருந்து தவம் செய்து கொண்டு இருக்கின்றார் கானகத்திலே. சரி,
ஒரு முனிவராகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முனிவரையை எடுத்து முழுங்கினான். ஆமா. அது முழுங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கையில இருக்கக்கூடிய கட்டையாகப்பட்டது. ஏமா கேளுமா. சரி. அந்த மகிடாசுரன் தொண்டையிலே சென்று சிக்கியது. சரி. அதோடு அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன். ஆமா, அந்த மன்னனான மகிடாசுரன் நேரம் அங்க இருக்கக்கூடிய மச்சரிசு வனம் செல்ல வேண்டும். சரி. தன்னுடைய அரமனைக்கே செல்ல வேண்டுமே என்று சொல்லி மகிடாசுரன் அரமனைக்கே வருகின்றான். ஆமா, மகிடாசுரன் அரண்மனைக்கே வருகிறான். அப்படி அரண்மனைக்கே வரக்கூடிய நேரத்தில் மகிடாசுரன் கோட்டையில் இருக்கக்கூடிய 6 லட்சம் காவலர்களும் கடிலே கண்டார். சரி. அப்படி 6 லட்சம் காவலரும் பார்த்து, அப்பா காவலர்களே, என்னையா நம்ம கோட்டையை நோக்கி ஒரு எரும மாடு வருது பாரு. ஆமா. நல்ல கொம்ப ஆடிட்டு வருது. உடம்பு பருத்த உடம்பு. சரி. துரட்டி எருமை. எருமை. ஆனா ரதம் மன்னனுடைய ரதம். ஆமா. அந்த ரதத்துக்குள்ள எரும மாட்டு தலையோடு இருக்குது. சரி. அது யாருன்னு தெரியல. ஆனா மார்பு பார்க்கும்போது மன்ன மகிடாசுர மாதிரி இருக்கு. சரி. ஒருவேளை இது மன்ன மகிடாசுரனா இருக்குமோ என்னமோ தெரியலையே. மகிடாசுரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மளை எவ்வளவு இடுக்க செஞ்சிருப்பா. இன்னைக்கு மன்னனுடைய கோட்டைக்குள்ள விடக்கூடாது. சரி. அந்த ரதத்துல வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி சரி, இன்னைக்கு அவ்வளவுதான் அடிச்சு கொன்ற வளைச்சு வச்சு பிடிச்சிட வேண்டியதான். சரி. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய 6 லட்சம் காவலர்களும் கடிலே கண்டார். அந்த 6 லட்சம் காவலர்களும் சேர்ந்து 6 லட்சம் காவலர்கள் சேர்ந்து அந்த மன்னனான மகிடாசுரனை சரி அவர் அங்க என்னையா செய்கின்றார்? 6 லட்சம் காவலர்கள் மகிடாசுரனை என்ன செய்கிறார்? வரடியான நல்ல அடியடித்தா 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 அரபாவி நல்ல மகிடரைதா அடியடித்தா அடியடித்தா கையிரெடுத்து அவனை சேர்த்து கட்டு அன்னே கொண்டே நல்ல அன்னே கொண்டே இருக்க முத்து 6 லட்சம் நல்ல காவலரோ 6 லட்சம் காவலரோ அடையான நல்ல அடியடித்தா 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 அரபாவி நல்ல மகிடரைதா அடியடித்தா அடியடித்தா அது அடியான அடி அடிக்காங்க. விடக்கூடாது. 6 லட்சம் காவலரும் சேர்த்து அடிச்சா ஆமா மகிடாசுரனால தாங்க முடியுமா? அவனால என்ன செய்ய முடியும்? அவனு வளைச்சு நெளிச்சு கொடுத்தான் பார்த்தான். எம்மா இவங்க தேவர்கள் அடிக்க அடிக்க சரி இந்த மகிடாசுரம் உடம்ப நெளிச்சு வளைச்சு கொடுத்தான். ஏன்னா அதுக்கு தக்கன உடம்பு இருக்கு. ஆமா. அப்படி கொடுத்தாலும் எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும்? ஆமா. அவன் என்ன செய்வான்? சரி. அடிமேல அடி அடிச்சா அம்மிக்கல்லு நகலுன்னு இருக்கான். சரி. அந்த மகிடாசுரனுக்கு அடி தாங்க முடியல. உடம்ப வளைச்சு நெளிச்சு கொடுக்கான். இனிமே வாய் திறந்து பேச வேண்டியதா? சரி. அப்பா காவலர்களே, என்ன அடியாதீங்கப்பா. என்ன இந்த எருமாடு வாய் பேசுது? என்ன எருமாடி எப்படின்னா வாய் பேசும்? வாய் பேசுதே. ஆமா. யார எரும மாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் ஒன்ன சொல்லல. சரி. அந்த மகிடாசுரன் எரும மாட்டு தலையோடு இருக்கான். சரி. அதனால தேவர்கள் பேசுகிறார்கள். தேவர்கள் பேசுறாங்க. எரும மாட்டு வடிவத்தில் இருக்க வாய் விட்டு பேசுறானே. சரி. அப்படின்னு தேவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா. அப்பதான் மகிடாசுரன் பார்த்தான். சரி. அப்பா காவலர்களே, என்னையா? நான் எரும மாடு இல்லப்பா. அப்ப தாங்கள் யாரையா? உங்க மன்னன் மகிடாசுரன். எங்க மன்னன் மகிடாசுரனா? ஆமா. ஐயா போகும்போது நல்லா தானே போனியே. இப்ப ஏன் இந்த எரும மாட்டு தலையோட வந்திருக்கீங்க? இப்ப எரும மாட்டு தலையோட வந்திருக்கீங்களே. அந்த நாரதர் செய்த சூழ்ச்சியாடே. ஓ, நாரதர் பார்த்த வேலையா? இப்ப எரும மாட்டு தலையோடு வந்திருக்கேன். பரவாயில்ல. உங்க உடம்புக்கும் சரி, உங்க தலைக்கும்
அழகா பொருத்தமா இருக்கு. பொருத்தமா இருக்கும். இந்த தலை நல்லா தான் இருக்கு. சரி சரி. அப்படி எரும மாட்டு தலையோடு சரி மன்னனான மகிடாசுரன் பார்த்தான். ஆமா. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆ தேவர்கள் முனிவர்களை ஆமா அது இடுக்கம் செய்யாமலே ஆண்டு வருகின்றான். இடுக்கம் செய்யாமல் அன்றையிலிருந்து ஆண்டு வருகிறான் மகிடாசுரன். தேவர்கள் முனிவர்களை இடுக்கம் செய்யாமலே ஆண்டு வர சரி அந்த மன்னனான மகிடாசுரனுக்கு ஆமா 1000 வருட காலம் முடிந்து விட்டது. சரி 1001ஆம் வருட காலம் பிறக்க போகின்றது. 1001ஆம் வருடம் பிறக்க போகிறது. இதை அங்கு யாரையா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி என் அம்மையாகப்பட்ட முத்தாரம்மானத்திலே சொல்றான். அப்படிங்க இருக்கக்கூடிய அஷ்டகாலி 8 பேரிடத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். சரி அம்மா காளியர்களே, அம்மா அம்மா முத்தாரம்மா, என் தேவி முத்தாரம்மா, அந்த மகிட சம்பாரம் போர் முடிக்கத்தான் உன்னை மா காளியாகவே பிறவி செய்தேன். அந்த மகிட சம்பாரம் போர் முடிக்கத்தான் சரி மாகாளி 8 பேரும் முத்தாரம்மா உன்னை பிறவி செய்திருக்கிறேன். அந்த சர்ப்பத்தின் திருவயிற்றிலே சக்தியாக பிறக்க காரணம் இதுதான். சரி வீரப்பல் விரிசடை சரி அப்புச்சடை ஆங்கார சொருபத்தோடு படைத்த காரணம் இதுக்கு தான். அதுக்காக தான் பிறவி செஞ்சீங்களா? ஆமா. அந்த மகிடாசுரனை கொல்வதற்கா? இப்ப படைச்ச காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. சரி ஐயா பகவானே, என்னையா நாங்களும் 8 பேரும் கன்னி பெண்களாச்சு. ஆமா. ஒரு ஆடவரோடு நாங்கள் சென்று போர் செய்தோமானால் சரி எங்களை யாரு திருமணம் முடிப்பா? யாராவது கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. அது எப்படி முடிப்பாங்க? சரி அங்க யாரெல்லாம் இருக்கா? 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் இருக்காங்க. ஆமா. ஒரு ஆடவரோடு நாங்க சண்டை செய்யும் போது அந்த மகிடாசுரனோடு சண்டை செய்யும் போது அவன் கை எங்க மேல படும்? எங்க கை அவன் மேல படும். சரி கத்திரிக்கானாலும் கைப்பட்டா கண்ணி போகும் என்று சொல்லுவார்கள். நாங்களும் 8 பேரும் கன்னி பெண்களாச்சு. அதாவது தேவர்கள் மூவர்கள் சரி இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். சரி அதனால எங்களை கல்யாணம் செய்ய மாட்டாங்க முத்தாரம்மா அப்படின்னு அஷ்டகாலி 8 பேர் கடிலே கண்டார். சரி ஐயா பகவானே, என்ன முத்தாரம்மா? எங்க 8 பேரையும் மாலைகிட சம்மதித்தாள். சரி அந்த மகிட சம்பாரம் போர் முடித்து வருகின்றோம். எம்மா என்ன? ஏற்கனவே எனக்கு 2 பொண்டாட்டி இருக்கா. எங்க 2 இருக்கு? இந்த பகவானுக்கு சரி உடம்புல பாதி பிராணம் வாங்குதா பார்வதி. பார்வதி உச்சியில பிராணம் வாங்கி கொண்டு இருக்கா கங்காதேவி. சரி அவர் 2 பேர் இருக்கும் போது சரி உங்க 8 பேரையும் நான் தாலி கட்டுனா 8 2 10 ஆச்சு. 10 கட்டி பகவான் பரதேசம் தான் போகணும். பரதேசம் தான் போகணும். ஆமா. ஐயா பகவானே, ஒருத்தி 2 கட்டி சமாளிக்க முடியல. சரி உங்களை 10 பேர்த்தையும் கட்டி சரி நான் என்ன செய்ய முடியும்? தொழு போட்டு அடைக்க முடியும். இந்த 100 நாள் வேலைக்கு அனுப்பிட வேண்டியதானே? அது நல்ல வாய்ப்பா தான் இருக்கு. ஆமா. சரி ஐயா பகவானே, ஓ ஆண்டவனே, என்னை மாலையிட